Good morning students. நம்ம chapter 1 பார்க்க போறோம். chapter 1 என்ன அப்படினா relations and functions. ஓகேங்களா? இப்போ relation and function பேஸ் பண்ணி தான் இந்த chapter இருக்கும். இங்க நம்ம ரிலேஷன்னா என்ன ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம செட் பார்த்துருப்போம். ஓகேங்களா? செட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸோட கலெக்ஷன் தான் செட். அந்த செட்டில் நம்ம செட்டு வந்து ஏ அண்டு பி அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் ஏ அண்டு பியை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ கிராஸ் பின்னு டினோட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். ஓகேங்களா? செட்டில் ஆர்டர் பேராக எழுதணும். ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து ஏலேருந்தும் செகண்ட் கோஆர்டினேட் வந்து பியிலருந்தும் சூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ ஈக்குவல் டு 1,2 பி ஈக்குவல் டு 3 இப்போ இப்படி இருக்குன்னா இப்போ ஏ கிராஸ் பி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் கோஆர்டினேட்லேருந்து ஃபஸ்ட்டு செட்லேருந்து எடுக்கணும். ஸோ 1. செகண்ட் எலமெண்ட் வந்து பியிலேருந்து எடுக்கணும். ஸோ 1,3. அதே வேளை 2,3. தீஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி, பி ஈக்குவல் டு சி கமா டி. ஓகேங்களா? ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஏவும் பியும், பின்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து சியும் டியும். அப்போ பி கிராஸ் நான் ஏ போடுறேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் பியிலேருந்து எடுக்கணும். ஸோ சி. செகண்ட் எலமெண்ட் ஏலேருந்து எடுக்கணும். ஸோ சி கமா ஏ. ஃபஸ்ட் எலமெண்ட் சி, செகண்ட் எலமெண்ட் ஏலேருந்து. ஸோ சி கமா பி. அதே மாதிரி டி கமா ஏ, டி கமா பி. ஓகேங்களா? இது பி கிராஸ் ஏவோட வேல்யூ விச் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் பி அண்டு ஏ. ஓகேங்களா? இப்போ எக்ஸசைஸில் ஒரு சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் எந்த கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th கொஷின் பார்க்க போகிறோம். 6th கொஷின் என்ன அப்படின்னா ஏன்ற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட்டு எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் செட் பில்டர் ஃபார்மில் டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸுன்றது லெஸ் தென் 2வாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க பார்ப்போம். எப்படி எழுதலாம்? இது பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் we know well begins with 0 and the condition is less than 2. So the numbers are 0, 1. இதுதான் ஏ செட்டோட வேல்யூஸ். பி செட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் such that 1 less than x less than or equal to 4. அப்போ பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1ஐ விட அபோவாக இருக்கணும். 4 and 4க்கு 4ஐ விட லெஸ் அண்ட் 4க்கு ஈக்குவல். ஸோ 2, 3, 4. ஓகேவா? இது பியோட வேல்யூ. சி வந்து ரோஸ்டர் ஃபார்ம்லேயே தான் கொடுத்துருக்காங்க 3,5. என்ன கொஷினில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3 திங்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமன் நம்பர் 3 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ரோமன் நம்பர் 1. ரோமன் நம்பர் 1 என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இப்போ லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ஏ கிராஸ் பி யூனியன் சி எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு ஃபைண்ட் ப்ராக்கெட் டேர்ம். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்குது? பி யூனியன் சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் வாட்? we have to combine the elements from b and c. பியவும் சியவும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ கம்பைன் பண்ணிங்கன்னா 2, 3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ 1 டைம் மட்டும் எழுதினா போதும். 4 and 5. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் பி யூனியன் சி.
Now we need to find the Cartesian product between A and B union C, which means what? The set of order pairs between A and B union C. First element, first coordinate element வந்து Aல இருந்தும் second coordinate element வந்து B union Cல இருந்து எடுக்கணும். ஓகேங்களா? A first of all என்னன்னு நமக்கு தெரியும் 0, 1 cross B union C என்ன இருக்கு 2, 3, 4, 5. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதே மாதிரி 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேவா? இதுதான் A கிராஸ் B யூனியன் சியோட வேல்யூ. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இதை? A கிராஸ் B ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும், ரெண்டையுமே யூனியன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் A கிராஸ் B. A என்ன இருக்குது 0, 1 the element. கிராஸ் B என்ன இருக்குன்னா 2, 3, 4. ஸோ ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோன்னா 0, 2, 0, 3, 0, 4. அதே மாதிரி 1, 2, 1, 3, 1, 4. ஓகே, அதே மாதிரி A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A the elements 0, 1, கிராஸ் C the elements வந்து 3, 5. ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகேவா? இப்போ A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க யூனியன் பண்ணணும். பாருங்கள், A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ரெண்டே யூனியன் பண்ணிங்கன்னா யூனியனா விச் மீன்ஸ் வாட்? கம்பைன். ஓகேவா? கம்பைன் டுகெதர், ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணணும். ரிப்பீட்டாக சேமாக அதே அதுலேயே வந்துருந்துச்சு, ரெண்டு செட்லேயும் வந்துருந்துச்சுன்னா ஒன் டைம் எழுதினா போதும். 0, 2. அடுத்தது 0, 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ ஒன் டைம் மட்டும் எழுதினா போதும். 0, 3. அடுத்தது 0, 4. இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 0, 5. 1, 2, 1, 3 இங்கேயும் 1, 3 இருக்குது. அண்டு 1, 4, 1, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேங்களா? இப்போ கம்பேர் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவையும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. LHS ஈக்குவல் டு RHS. அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு. அவங்க எதை வெரிஃபை பண்ண சொன்னாங்களோ அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் ஈக்குவல்னு. தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் 1.1ல் 7th கொஷின் பார்க்க போகிறோம். 7th கொஷினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ABCன்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஏன்றது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஓகேங்களா? அப்போ 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். வி நோ வெல் த நேச்சுரல் நம்பர்ஸ் பிகின்ஸ் வித் 1. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? 8 விட கம்மியாக அப்படின்றதுனால 7ஓட இட்ஸ் க்ளோஸ்ட். தென் Bன்றது த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 2, 3, 5, 7. C என்ன கொடுத்துருக்காங்கன்னா the set of even prime number is only 1, that's 2 மட்டும்தான். ஓகேங்களா? இதுலேயும் ரோமன் நம்பர் 2 நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். I think it's just difficult, that's why I'm solving here. So A cross B minus C equal to A cross B minus A cross C. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A cross B minus C. So first of all we need to find B minus C, which means we need to eliminate C from the set B. Cல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் Bல இருக்கும், அதெல்லாம் எலிமினேட் பண்ணி நம்ம ரிமைனிங் எழுதணும். Bல எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 2, 3, 5, 7 மைனஸ் Cயோட எலமெண்ட்ஸ் 2.
அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் போக மீதி ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் b மைனஸ் சியோட வேல்யூ. ஸோ 3, 5, 7. தென் ஃபைண்ட் a கிராஸ் b மைனஸ் சி. இப்போ a என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் b மைனஸ் சி வந்து 3, 5, 7. ஸோ ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோன்னா 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. அதே மாதிரி 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7. Similarly 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. These are the elements of a cross b minus c. இதே மாதிரி இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? a cross b டிஃப்ரென்ஸ் a cross c. a cross bயும் a cross cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to find a cross b. அப்போ a cross b அப்படின்னா a செட் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் bயில் என்ன இருக்குது? 2, 3, 5, 7. ஸோ ரெண்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இவ்வளோதான் இனஃப். இது a cross b ஓட வேல்யூ. இதே மாதிரி எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா a cross c. a வந்து 1, 2, 3 up to 7 வரைக்கும். கிராஸ் c ஓட வேல்யூ ஜஸ்ட் 1 எலமெண்ட் தான், 2 மட்டும்தான். இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் போடுங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் இந்த செட்டில் இருக்கும். அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் a cross b டிஃப்ரென்ஸ் a cross c ஓட வேல்யூ. ஸோ a cross b டிஃப்ரென்ஸ் a cross c ஈக்குவல் டு இங்கே 1, 2 இருக்கா? ஜஸ்ட்டு பென்சில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2, 2 இங்கே இருக்குது. 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ஸோ செட் ஆஃப் ஆல் 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஆர்ஹெச்எஸையும் எல்ஹெச்எஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ஸ் வெரிஃபைடு, ரெண்டுமே ஈக்குவலாக ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. தட்ஸ் ஆல். இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன். ஓகேங்களா, நம்மளுடைய டாபிக் நேமே ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் தான். அதில் ரிலேஷன் அப்படின்றது என்னென்னு பார்க்க போகிறோம்.
ரிலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது ஆர்டர் பேர், அதனுடைய ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் டேர்ம் வந்து பிலாங்ஸ் டு தி செட், அந்த செட்டில் இருக்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டடாக இருக்கும். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னா அந்த ஆர்டர் பேர் அந்த செட்டில் இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏ அண்டு பின்னு நான் 2 செட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து சப்செட்டாக நான் இப்போ R1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏவோட செட் வந்து இப்போ 1,2, பி வந்து 3, இப்போ R1 வந்து 1,3னா ஓகேங்களா? இப்போ R1ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே A கிராஸ் பியில் கிடைக்கும். நீங்கள் இப்போ A கிராஸ் பி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1,3, 2,3. அப்போ 1,3 அந்த செட்டில் இருக்கு இல்லையா A கிராஸ் பியில்? ஓகேவா? 1,3, 2,3. அப்போ இந்த R1ன்றது A கிராஸ் பியில் எப்படி இருக்குது? சப்செட்டாக இருக்குது. ஸோ R1 இஸ் ஏ சப்செட் ஆஃப் A கிராஸ் பி. ஓகேங்களா? அப்போ R1 இஸ் ஏ சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் த செட்ஸாக இருந்துச்சுன்னா விச் இஸ் ஏ ரிலேஷன், விச் இஸ் கால் டு பி எ ரிலேஷன். இதுதான் ரிலேஷனுக்கான கண்டிஷன். ஓகேங்களா? நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டோட வேல்யூ நமக்கு எந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிலேஷன் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் கால் டு பி எ ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சம்மில் டொமைன் அண்ட் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன கண்டிஷன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்றது ஆர்டர் பேர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா விச் இஸ் கால் டு பி எ ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை ஆரோ டயக்ராமாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதில் எலமெண்ட்ஸ் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது ஏ செட்டில். பி செட்டில் மதி, அருள், ஜான் அப்படின்ற 3 எலமெண்ட்ஸ் இருக்காங்க, 3 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போது 1 to மதி, 2 to அருள், 3 to ஜான், 4 to மதி கனெக்ட் ஆகிருக்கு, ரிலேட்டட் ஆகிருக்கு. இவங்களுக்கும் இடையில ரிலேட் இருக்குது. ஓகேங்களா? ரிலேஷன் இருக்குது. இப்போ இதில் எந்த ரிலேஷனுமே போகாமல் இருக்கக்கூடிய ஃபைன் இதில் எதில் வராதுன்னா டொமைனில் வராது. டொமைன் எலமெண்ட்ஸ் கேன் பி ரிட்டன் ஃப்ரம் ஏ. ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து தான் டொமைன் எலமெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஆனால் இதிலேருந்து எந்த எலமெண்ட்டுக்கெலாம் ரிலேட் போயிருக்கோ அது மட்டும்தான் டொமைன் வேல்யூ. ஸோ 5 டொமைனில் வராது. ஸோ டொமைன் ஈக்குவல் டு 1 2 3 4 மட்டும்தான். டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 4 மட்டும்தான். கோடொமைன் அப்படின்றது இந்த இடத்துல கோடொமைன்றது பி செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் ரிலேட்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைன் தான். ஓகேங்களா? ஸோ கோடொமைன் ஈக்குவல் டு மதி, அருள், ஜான். ஓகேங்களா? அண்டு ரேஞ்ச் அப்படின்றது எது டு எது கோடொமைனில் ரிலேட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். இங்கே மதி, அருள், ஜான் இந்த 3க்குமே என்ன ஆகிருக்கு? ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இந்த 3 பேரும் தான் என்ன அப்படின்னாக்க ரேஞ்ச். ஓகேங்களா? கோடொமைன் அப்படின்றது ரேஞ்ச் அப்படின்றது எதோட சப்செட்டாக இருக்குன்னா கோடொமைனோட சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ சம் பார்ப்போம் பாருங்கள். சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 1 2 3 7, பி வந்து 3 0 -1 7. ஓகேங்களா? இப்போ இதில் R1ல் என்ன எலமெண்ட் இருக்குது? 2,1 7,1. நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுங்க ஏ கிராஸ் பிக்கு. ஏ என்ன இருக்குது? 1 2 3 7. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஷின் ஏ கிராஸ் பி போட போகிறோம். பியில் இருக்கக்கூடியது 3 0 -1 7. அப்போ ஏ கிராஸ் பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 4 × 4 16 எலமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் 2 1 7 1 கிடைக்க பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட் 2, செகண்ட் எலமெண்ட் 1 இருக்கா? இல்லை. அப்போ 2,1 கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இல்லை. 2,1 நாட் பிலாங்ஸ் டு எதில் வராது? ஏ கிராஸ் பியில் வராது. 7 இங்கே 1. ஸோ 7,1 எதில் வராது? நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? அப்போ இந்த எலமெண்ட்டே எதில் வராது? அந்த ரிலேஷனில் வராது. ஓகேங்களா? இந்த ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்போ அவங்க சொன்ன ரிலேஷன் R1ன்ற செட்டு இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அந்த எலமெண்ட்ஸே இல்லை அந்த செட்டில். அப்புறம் எப்படி சப்செட்டாக இருக்கும்? சப்செட்டு இல்லை. அப்போ சப்செட்டாக இல்லை அப்படின்னா R1 இஸ் நாட் ஏ ரிலேஷன். R1 என்ன கிடையாது? ரிலேஷன் கிடையாது. இதே மாதிரி தான் மற்ற சம். இங்கே பாருங்கள், செகண்ட் சம் கொடுத்துருக்காங்களா? R2 ஈக்குவல் டு -1, 1.
அப்போ -1, அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் -1 இருக்கா பாருங்கள், ஏல -1 இல்லை. செகண்ட் எலமெண்ட் இங்கே +1 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ -1, not belongs to A cross B. ஓகே, செகண்ட் சம் -1, not belongs to A cross B. அதனால் R2 வந்து not a subset of A cross B. அப்போ R2 is not a relation. Then third question பாருங்கள், 2, -1. அப்போ 2 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. 7, 7, 7 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடும்போது 7, 7 கிடைக்கும். 1, 3, 1 ஃபஸ்ட் எலமெண்ட், 3 இங்கே செகண்ட் எலமெண்ட், செகண்ட்லேருந்து. அப்போ 1, 3 கிடைக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அப்போ எல்லா எலமெண்ட்டுமே A cross Bயில் வருது. ஸோ R3 is a subset of A cross B. அப்போ இந்த கண்டிஷன் ரெக்கவர் ஆகிடுச்சுனாலே நம்ம என்ன சொல்லலாம், R3 is a relation. And last one பாருங்கள், fourth 7, -1, 7, -1 and 0, 3, 0வே இங்கே இல்லை. ஓகேங்களா, இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 0 இல்லை. ஓகேங்களா, அப்போ நம்ம மற்ற எதையுமே செக் பண்ணவே தேவையில்லை. அப்போ 0, 3 not belongs to A cross B. அப்போ R4 is not a subset of A cross B. அப்போ சப்செட்டாக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், R4 is not a relation. That's all. And இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்டு கொஷின் பார்க்க போகிறோம். தேர்டு கொஷின் பாருங்கள், எப்படி அந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஆஃப் x, y. இதில் yன்றது x+3 இருக்கும், xன்றது த எலமெண்ட்ஸ் 0லேருந்து 5 வரைக்கும். ஓகேங்களா, இப்படி வந்து செட் பில்டர் ஃபார்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம இந்த ரிலேஷனுக்கான டொமைனையும் ரேஞ்சையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டொமைன் அப்படின்றது எக்ஸோட எலமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸோட எலமெண்ட்ஸை தான் டொமைனை எழுத போகிறோம். ஸோ டொமைன் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, ரேஞ்ச் தெரியணும் அப்படின்னா y ஈக்குவல் டு x+3ன்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறதுல எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ரேஞ்ச் சொல்ல முடியும். ஸோ x ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு 0 + 3 ஈக்குவல் டு 3. x ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 1 + 3 ஈக்குவல் டு 4. x ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 2 + 3 ஈக்குவல் டு 5. x ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6. x ஈக்குவல் டு 4 இருந்தால் y ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7. x ஈக்குவல் டு 5 இருந்தால் y ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூஸ் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா இதனுடைய ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு range of R equal to 3, 4, 5, 6, 7, 8. Domain of R equal to 0 to 5. ஓகேங்களா, இது third question. Next we have to learn fourth question. fourth questionல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு. நான் இப்போ எதை போட போகிறேன் அப்படின்னா செகண்ட் சம் போட போகிறேன். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செட்டில் அந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆரோ டயக்ராமாக, கிராஃபாக அண்ட் ரோஸ்டர் ஃபார்மாக நம்ம அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபோர்த்தில் செகண்ட் ஒன் பாருங்கள், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பேர் ஆஃப் எலமெண்ட் x, y. ஒய்யை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா x+3. எக்ஸு ஒய் டொமைன் அண்ட் கோடொமைன் எப்படி இருக்குன்னா <10. ஸோ டொமைன் 0, இது வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ 1 to 9 வரைக்கும் டொமைன், 1 to 9 வரைக்கும் கோடொமைன். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் y ஈக்குவல் டு x+3ல எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது டொமைன். கோடொமைனும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான். ஓகேங்களா, ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க <10 அப்படின்னு. நேச்சுரல் நம்பர்ஸ் <10 அப்படின்றதுனால 1லேருந்து 9 வரைக்கும். y ஈக்குவல் டு என்னென்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, y ஈக்குவல் டு x+3ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 1 + 3 ஈக்குவல் டு 4. x ஈக்குவல் டு 2 இருந்தால் y ஈக்குவல் டு 2 + 3 5.
எக்ஸ் ஈக்குவல் டு 3 தேர்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா y ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா y ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா y ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னா y ஈக்குவல் டு 6 + 3 ஈக்குவல் டு 9. அடுத்து 7 போட்டோன்னா 10 வரும். ஆனால் இந்த 10 வந்து yலேயே இல்லை. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் நம்ம எப்படி போடுவோம்? இந்த மாதிரி போடுவோம் ஓவல் ஷேப்பில். ஓகேங்களா? ஏ செட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னு எடுத்துக்கலாம், அல்லது கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். y கேபிட்டல் Y 1லேருந்து டொமைன் என்ன 9 வரைக்கும், கோடொமைனும் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும். 1 நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிது? 4. ஸோ 1 to 4 ரிலேட் பண்ணிக்கோங்க. 2க்கு 5. ஸோ 2 to 5 ரிலேட் பண்ணுங்கள். 3 to 6. ஸோ 3 to 6 ரிலேட் பண்ணுங்கள். 4 to 7. 4 to 7 ரிலேட் பண்ணுங்கள். 5 to 8 ரிலேட் பண்ணுங்கள். 6 to 9 ரிலேட் பண்ணுங்கள். ஓகேவா? விச் இஸ் ஏ ரிலேஷன். அதனால் இங்கே ஆர்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? தென் அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஃபிக்கலாகவும் அண்டு ரோஸ்டர் ஃபார்மாகவும் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ கிராஃபில் இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணியே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கிராஃபும் ரோஸ்டர் ஃபார்மும். இப்போ கிராஃப் பாருங்கள். கிராஃப் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? செகண்ட் ஒன் கிராஃப். அப்போ ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 1 2 3 4 5 6 7 8 9 இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ எப்படி இருக்குது? 1க்கு 1,4. ஸோ எக்ஸில் 1 ஒயில் 4. அடுத்தது 2,5. ஸோ 2,5. தென் 3,6. 3,6. 4,7. 4,7. 5,8. 5,8. 6,9. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். அண்ட் தேர்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது செட்டில் எழுதக்கூடியது. செட்டில் ஆர்டர் பேராக நம்ம எழுத போகிறோம். 1,4. அதே மாதிரி 2,5 3,6 4,7 5,8 6,9. ஓகேங்களா? இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல்.